நம்ம நண்பர் ஒருத்தர் மேட்ச் டை ஆகி சூப்பர் ஓவர் போகிற கேம்லலாம் நெட் ரன் ரேட் எப்படி ப்ரோ கால்குலேட் பண்ணுவாங்க, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாமா? உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஐபிஎல் மாதிரி மல்டி டீம் டோர்னமெண்ட்ஸில் 2-3 டீம் ஒரே பாயிண்ட்ஸில் இருந்தாங்கன்னா அவங்கள யார் அடுத்த லெவலுக்கு போகணும், யார் நாக் அவுட்ஸ்க்கு போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுற ஒரு பராமீட்டர் தான் இந்த நெட் ரன் ரேட். நெட் ரன் ரேட் அப்படிங்கிறது ஒரு டோர்னமெண்ட்டில் ஒரு டீம் ஆவரேஜாக ஒரு ஓவருக்கு எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க அண்ட் ஆவரேஜாக ஒரு ஓவருக்கு எவ்வளோ ரன்ஸ் கன்சிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரன் ரேட் டிஃபரன்ஸ் தான். இந்த நெட் ரன் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டோர்னமெண்ட்டில் அந்த டீம் டோட்டலாக எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க டிவைடட் பை டோட்டலாக எவ்வளோ ஓவர்ஸ் ஆடிருக்காங்க மைனஸ் டோட்டலாக எவ்வளோ ரன்ஸ் அவங்க கன்சிட் பண்ணியிருக்காங்க டிவைடட் பை டோட்டலாக அவங்க எவ்வளோ ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு மேட்ச்சில் ஒரு டீம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓவர்ஸ்குள்ளே ஆல் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதில் அவங்க விளாண்ட ஓவர்ஸை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு அலோகேட் பண்ணப்பட்ட ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸை தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு T20 கேமில் ஒரு டீம் 15 ஓவர்ஸில் 90 ரன்ஸ் ஆல் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த மேட்ச்சில் அவங்களுக்கு நெட் ரன் ரேட் கால்குலேட் பண்ணுறப்போ 90/15 எடுத்துக்க மாட்டாங்க, 90/20 தான் எடுத்துக்குவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும் ப்ரோ. டை ஆகி சூப்பர் ஓவர் அந்த மேட்சஸில் என்ன பண்ணுவாங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் ஓவர் வர்றதுக்கு முன்னாடி ஆக்சுவல் கேமில் அந்த ரெண்டு டீமும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அதை தான் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. சூப்பர் ஓவரில் அடித்த ரன்ஸை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது நெட் ரன் ரேட்டுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எந்த ஸ்டாட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ்க்குமே சூப்பர் ஓவரில் அடிக்கப்பட்ட ரன்ஸையோ விக்கெட்ஸையோ கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த DCSS-RR மேட்ச் மாதிரியே டையான எல்லா மேட்ச்லையும் ரெண்டு டீமும் ஒரே நம்பர் ஆஃப் ரன்ஸ் தான் அடிச்சிருப்பாங்க, ஒரே ரன் ரேட்டில் தான் ஆடிப்பாங்க. அப்படிங்கிறனால அந்த மேட்சஸ்க்கான நெட் ரன் ரேட் 0 தான். இந்த நெட் ரன் ரேட்டை இன்னும் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஐபிஎல் வெப்சைட்டுக்கு போய் அங்கே இருக்க பாயிண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமோட நெட் ரன் ரேட்டுக்கு பக்கத்துலையும் அவங்க மொத்தமாக எவ்வளோ ஓவர்ஸ்க்கு எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க அண்ட் எவ்வளோ ஓவர்ஸ்க்கு எவ்வளோ ரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபார் அண்ட் அகைன்ஸ்ட்னு 2 காலமில் கொடுத்துருப்பாங்க. அங்கே இருக்க வேல்யூஸ் நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த டீமோட நெட் ரன் ரேட் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி கிரிக்கெட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.